கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை கொள்கொண்டும் உங்களை ஆசிரியப்பாராக. இன்றைக்கு ஒரு அற்புதமான சாட்சியை குறித்து நாம் கேள்விப்படப் போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை தாயார் ராஜம் அவர்கள் தேவநாம மகிமைக்காக அவர்கள் சாட்சி கொடுக்க போகிறார்கள். அதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை டல்சி காலேப் சௌதரி அவர்கள் பாடுவதை கேட்டு துதியே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கர்த்தருடைய நாமத்துக்கு சொற்பம் உண்டாவதாக. அவர் இறைவர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டேன். அப்போது எனக்கு ஆஸ்பத்திரியை ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதி நாட்கள் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒப்புக்கொண்டு அதை எடுத்து சுகமாகி அற்புதமாக சோத்தை கொடுத்து வீடு வந்து சும்மா சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே நோய் அந்த நாட்களே தாவிச்சு. அப்போது நான் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் ஒப்பு கொடுத்து அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கொஞ்சம் கட் பண்ணி எனக்கு அற்புதமான சோத்தோடு நான் வீடு வந்து இருந்தேன். அதுக்கு அப்புறமாக கொஞ்ச நாள் கழிச்சு இப்போது அதே இடத்துல புண்ணு வந்தது. அப்போ தான் என் மனம் ரொம்ப காலியது, வேதனைப்பட்டது, கற்பனை ஊசி கூப்பிட்டது. அப்பா 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னும் என்னப்பா அவன் நாம மகிமைக்காக இருந்து உங்கள் நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் சாமி. எனக்கு அற்புதம் சொல்கிறாங்க என்று நான் வேதனோடு கற்பனை பாடத்தை கையிலிருந்து சேர்க்கணும். அந்த ஊழியக்காரர்கள் சரி அவங்க வந்து எனக்காக சொன்னாங்க. என் கற்பனை அற்புதமாக அந்த 3வது அந்த நாட்கள் இந்த பொண்ணு அற்புதமாக சுகமாக்கி
இந்த சோத்தோடு தேவனை வைப்பதற்காக என் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்தம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாயார் ராஜம்மாள் அம்மாளுக்கு கடந்த 10 வருடங்களாக அவங்க வந்து நாக்கிலே கேன்சர் நோயினால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிக்குள்ளாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமாக சுகத்தை கட்டளையிட்டாங்க. 2 வருடங்களுக்கு முன்பாக மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு நாக்கை அறுவை செய்து வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சொன்ன போதும் கூட அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுச்சா, கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமை பண்ணணும், துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா அன்றைக்கி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஊழியர்கள் அவர்களுக்காக ஜெபித்தாங்க. கடந்து சென்று அவங்க வீட்டில் அவங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. அதன் மூலமாக கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமான சுகத்தை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மருத்துவருடன் பரிசோதனை செஞ்சு 100% அவங்க அந்த கேன்சர் வியாதியிலேருந்து வெளிவந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிக அற்புதமான ஒரு சாட்சியை இன்று நான் கேள்விப்பட்டோம். தாயார் ராஜம்மாள் அவர்கள் தன் வாழ்க்கையில் பட்ட பல இன்னல்கள், அதில் கேன்சர் வியாதினால் அவர்கள் கஷ்டப்பட்டு மருத்துவர்கள் அதை குணமாக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசுவிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு குணமாக்கும் போது நான் இதை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவேன் என்ற ஒரு பொருத்தனையோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் கிருபையாக இறங்கி ஆப்ரேஷன் இல்லாமல் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு உங்கள் முன்பாக இத்தனை வயதிலும் இயேசுவுக்காக அவருடைய அற்புத சாட்சி சொல்லும்படியான அவர்கள் வாஞ்சியோடு அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவின் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் சிலுவையிலே மரித்தது பாவத்தை போக்க, பாவ மன்னிப்பருள, சாபத்தை நீக்க, பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்தார். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போலாகிறது. தாயார் ராஜம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வயதிலும் ஆண்டவர் அற்புத சுகம் ஆண்டவர் இயேசு கொடுத்து அவருடைய வயதை வாழ வயது போல மறுபடியும் நன்றாக பேச, சாட்சி சொல்ல, உணவு அருந்த தேவன் பலப்படுத்துவாரானால் இன்றைக்கும் அவரை விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் அவர்களுக்கு சுகம் கொடுத்தவர் உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இருக்கிறார். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள், பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். வியாதி இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள், எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அருமைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ரெட்டிப்பான நன்மையான சமாதானம், ரட்சிப்பினால் உண்டாகும் சமாதானம், அவருடைய அற்புதத்தினால் நடக்கும் சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இலவசமாக தருகிறார். அவர் எந்த விதத்தில் இதற்கு நம்மிடத்தில் விலையை எதிர்பார்க்கவில்லை. அவரே விலையாக கிரயமாக ஆனபடினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகள் அவர் நம்மை குணமாக்குகிறவராக இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எங்கிருந்தாலும் யாராயிருந்தாலும் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை நோக்கி பாருங்கள்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை தருவார். நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிப்பதற்கு நாம் ஏற்கனவே ஒரு பாடலையும் கேட்டோம். நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது தேவன் செய்த நன்மை நினைத்து துதிப்பதாக. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் செய்த அற்புதமான காரியம், உலகத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் எங்கள் ஆண்டவர் இயேசு நீங்கள் தாய் ராஜம்மாளுக்கு ஒரு அற்புத சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஐயா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தாட்சியை, இந்த டெடிகேட்டிவ் மூலமாக கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் உடைய அற்புத வல்லமை இறங்குவதாக, உடைய ரட்சிப்பின் கிருபை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை உண்டாவதாக, ஆவி ஆன்மா சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் தாழ்வணிந்து சோதரித்து கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.